Hello friends, welcome to Think Plus Win. 7th sum. Find the cube root of 729 and 6859 by prime factorization method. Prime factorization use பண்ணி 729 க்கு 6859 க்கு cube root find பண்ணனும். ஓகேவா? First 729 க்கு find பண்ணலாம் cube root. Prime factorization method என்ன? Prime numbers ஆல divide பண்ணனும். ஓகேவா? இப்போ 2 டேபிளால வருமா வராது. Next 3 table 2 time 6 4 time 12, 3 time 9, again 3 table, 8 3 is 24, 1 3 is 3, 3 table, 2 time 6, 7 time 21, again 3, 9 time, 3, 3 time, 3, 1 time. இப்போ இது cube rootல எழுதலாம். cube rootனா கண்டிப்பா 3 போடணும். ஓகேவா? இப்போ வந்து 3 வந்து 6 times இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6. cube rootனா என்ன? Triplet. 3 3 group பண்ணணும். ஓகேவா? Same prime number 3 times வரணும். இங்க பாருங்க 3 டைம் வந்திருக்கா கியூப் ரூட். இப்போ கியூப் ரூட் எடுத்தனா இந்த 3 ல ஒரு 3 எழுதுவோம். அப்போ வந்து நம்ம வந்து ரூட் போட கூடாது. 3 3 is 9. So cube root of 729 என்னன்னா 9. 9 3 times multiply பண்ணாதான் நமக்கு 729 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். cube root of 6859. prime factorization என்ன? prime numbers ஆல divide பண்ணனும். 19 ல தான் இது கேன்சல் ஆகும். எந்த prime numberலயும் இது கேன்சல் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்க. 3 time 57 ரிமைன் 11 வரும். 115 வரும். 6 time 114 ரிமைனிங் 1 இருக்கும். 1 time 19 time 19 1 time. ஸோ இப்போ கியூப் ரூட்ல எழுதலாம். கியூப் ரூட்னா கண்டிப்பா 3 போடணும். 19 வந்து 3 டைம் இருக்கா? So, cube root of 6859 ஓட வேல்யூ என்ன? 19. Next sum பார்க்கலாம். 68th sum. What is the square root of cube root of 46659? 46656 க்கு cube root find பண்ணிட்டு அந்த cube root க்கு square root find பண்ணனும். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். 8th sum என்ன சொல்லிருந்தாங்க? First 46656 க்கு cube root find பண்ணிட்டு தான் square root find பண்ணனும். ஓகேவா? square rootக்கு நம்ம இங்க 2 போட்டுக்கலாம் இல்ல போடாம இருக்கலாம். ஆனா cube rootக்கு கண்டிப்பா 3 போடணும். First step என்ன? cube root find பண்ணிட்டு தான் square root find பண்ணனும். இப்போ cube root find பண்ணலாம். cube rootனா prime factorization method. 2 டேபிளால கேன்சல் ஆகும். 2 time 3 3 2 2s are 4 8 2 is 16 2 1 time 6 2 is 12 6 2 is 12 4 2 is 8 again 2 5 2 is 10 8 2 is 16 3 2 is 6 2 2 is 4 again 2 2 2 is 4 9 2 is 18 1 2 is 2 6 2 is 12 2 1 2 is 2 4 2 is 8 5 2 is 10 8 2 is 16 2 7 time 2 time 4 9 time 18 2 டேபிள் ஆகுமா? ஆகாது. நெக்ஸ்ட் 3 டேபிள் ட்ரை பண்ணலாம். 9 10 11 18 2 3 is 6 4 3 is 12 3 3 is 9 again 3 8 1 again 3 2 3 is 6 7 3 is 21 again 3 9 time 3 3 time 3 1 time. ஓகேவா? இப்போ கியூப் ரூட்ல எழுதலாம். கியூப் ரூட் ஆஃப் 1 2 3 6 2 இருக்கு. 3 4 5 6 3 6 டைம் இருக்கு. 1 2 3 4 5 6. ஓகேவா? கியூப் ரூட்னா என்ன? 3 3 குரூப் பண்ணனும். சேம் பிரைம் நம்பர். இங்க பாருங்க 2 3 டைம்ஸ் இருக்கா? சோ கியூப் ரூட் எடுத்தனா 1 2 தான் எழுதுவோம். இங்க 2 3 டைம்ஸ் இருக்கு. 3 3 டைம்ஸ் இருக்கு. 3 3 டைம்ஸ் இருக்கு. இப்போ கியூப் ரூட் எடுக்கலாம். cube root of 46656 ஓட வேல்யூ என்ன? 2. இப்போ இங்க வந்து cube root போட்ற கூடாது. ஏனா நம்ம cube root find பண்ணிட்டோம் இங்க. ஓகேவா? 2 into 2 into 3 into 3 which is equal to 3 3 is 9 9 4 is 36. 46656 ஓட cube root என்ன? 36. क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? cube root find பண்ணிட்டு அதுக்கு square root find பண்ணனும். இப்போ 36 ஓட square root என்ன? ஸ்கொயர் ரூட்க்கு நம்ம 2 போடலாம் போடாம இருக்கலாம். ஓகேவா? 36. இதோட ஸ்கொயர் ரூட் என்ன? பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்க்கு யூஸ் பண்ணலாம். 36 2 18 time 2
9 டைம் 3 3 டைம் 3 1 டைம் ஸ்கொயர் ரூட்னா டபுள் சேம் ப்ரைம் நம்பர் 2 டைம்ஸ் வரணும் அதுதான் ஸ்கொயர் ரூட் இப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இப்போ இது வந்து ஸ்கொயர் ரூட் ஸோ 2 2-ஆ குரூப் பண்ணிக்கலாம் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36ஓட வேல்யூ என்ன 2 இன்ட்டு 3 விச் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.